நம்ம எப்போதும் இங்கிலீஷில் வெரி பியூட்டிஃபுல் வெரி அட்ராக்டிவ் அப்படின்னு இந்த வெரி அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா? அப்போ அதுக்கு பதிலாக எப்படி நம்ம வந்துட்டு அட்ராக்டிவாக இன்னும் யூனிக்காக பேசலாம்னு தெரிஞ்சுக்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் வேர்ட் பாருங்கள், வெரி ப்ரிசைஸ். ப்ரிசைஸ் அப்படின்னா சின்னது, அப்போது ரொம்ப சின்னது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கான வேர்டு என்னன்னு சொல்லலாம்? வெரி ப்ரிசைஸ் அப்படின்னா மெட்டிகுலஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வெரி ஹங்க்ரி, அதாவது ரொம்ப பசிக்குது, அதுக்கு என்ன சொல்லலாம்? ஃபேமிஷ்டு. வெரி ஹங்க்ரிக்கு ஃபேமிஷ்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வெரி ஈவில் அப்படிங்கிறதுக்கு விக்கட் அப்படின்னு சொல்லலாம். வெரி கன்ஃபியூஸ்ட், ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அதுக்கு என்ன சொல்லலாம்? பெர்ப்ளெக்ஸ்ட். வெரி கன்ஃபியூஸ்டுக்கு பெர்ப்ளெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். வெரி சிக், ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருக்கிறதுக்கு தானே வெரி சிக்னு சொல்லுவோம், அதுக்கு மார்பிட் அப்படின்னு சொல்லலாம். வெரி சிக்குக்கு மார்பிட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வெரி டைனி. டைனினாவே சின்னது, வெரி டைனி ரொம்ப சின்னது, அதுக்கு என்ன சொல்லலாம்? இதுக்கு நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ டெல் மீ ஆன்சர்ஸ் இன் த கமெண்ட் பாக்ஸ்.